கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சிலருக்கு தலைப்பு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். முஸ்லிமின் ஆயுதம் பிரார்த்தனை, துஆ. முஸ்லிமின் ஆயுதம் என்று சொன்னால் அரபியில் சிலாஹுல் முஸ்லிம் அல்லது அதிகமாக பரிச்சயமான ஒரு வார்த்தை, ஒரு புத்தகம், ஹிஸ்னுல் முஸ்லிம், முஸ்லிமின் அரண், முஸ்லிமின் கோட்டை, ஒரு முஸ்லிமுடைய பாதுகாப்பு. இதெல்லாம் துஆவில் இருக்கிறது. முதல் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்கள், அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், எல்லோரும் மனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொரும் அல்லாஹ் அவர்களை பலகீனமானவராக படைத்திருக்கிறான். அந்த பலகீனத்தில் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைக்காக நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம். அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவர்களுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நல்ல மனைவி தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், வியாபாரத்தில் நல்ல லாபமாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய நடைமுறை ஒழுக்க, அவர்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்தாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய வார்த்தை வாசகம், இது எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் தவறுகள் ஏற்படலாம். மனிதன் அடிப்படையில் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு செய்யலாம். அல்லாஹ் அழகாக சொல்லுகின்றானே, வஹுலிகல் இன்சானு ضعيفا. அல்லாஹ் மனிதனை படைத்தது எப்படி தெரியுமா? ضعيفன், பலகீனமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த மனிதனை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவுடைய வசனம், 5வது ஜுஸுடைய 1வது சஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது இறங்கக்கூடிய ஒரு வசனம், யுரீதுல்லாஹு யுഖஃஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு கடினமானதை விரும்பவில்லை. இதே வார்த்தையோடு, இதே வசனத்தோடு, இதே அர்த்தத்தோடு இன்னொரு வார்த்தையும் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் உங்களிடத்தில் இலகுவான விஷயத்தை தான் எதிர்பார்க்கின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். உங்களிடத்தில் கஷ்டமான ஒரு காரியத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அதே போன்றுதான் இங்கும் வரக்கூடிய வார்த்தை, யுரீதுல்லாஹு யுഖஃஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்கள் மீது லேசான சட்டத்தை தான் விரும்புகின்றான். மனிதன் லேசான சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்றுதான் படைத்த இறைவனும் விரும்புகின்றான். ஏன்? அவன் மலக்கல்ல, அவன் அல்லாஹ்வுடைய பேச்சு முழுக்க கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வானவர், ஒரு மலக்கு அல்ல. வஹுலிகல் இன்சானு ضعيفا. மாறாக மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப பலகீனத்தில் அந்த ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்படலாம், ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்படலாம். அப்ப இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு, ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக தேவைப்படுகின்ற ஒரு விஷயம், ஒரு பொருள், பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையின் மூலமாக நிறைய விஷயங்கள் மாற்றப்படலாம். இன்னும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் நமக்கு முஸ்லிம்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொல்லலாம். ஏன் என்று தெரியுமா? அல்லாஹ் நினைத்திருந்தால் முஸ்லிம்களுக்கு, இந்த முஃமின்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு, உங்களுக்கு நபியை கொடுத்து விட்டோம், குர்ஆனை கொடுத்து விட்டோம், சட்டத்தை தெளிவுபடுத்தி விட்டோம், இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதே தான் நடக்கும் என்று அல்லாஹ் இந்த விதியுடைய கதவுகளை மூடி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த துஆவுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நம் மீது கொடுத்திருக்கிறான். நீங்கள் கேளுங்கள், கேட்டால் இந்த விஷயங்கள் மாறலாம், நீங்கள் கேட்டால் இந்த விஷயங்கள் மாற்றப்படலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? நீங்கள் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எப்போதும் படைத்த இறைவனை நினைவு கூர்ந்து இருக்க வேண்டும். அவன் எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ரிலே, நினைவிலே இருக்க வேண்டும். அதனால்தான் துஆ அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக தன்னுடைய ரப்பிடம் அவன் ஒப்படைப்பான். சஜ்தாவிலே விழுந்து, சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வான். யா அல்லாஹ், கடன் பிரச்சனை,
எனக்கு பிரச்சனையை தீர்த்து வை, எனக்கு வரக்கூடிய உடல் ஆரோக்கியம் இல்லை, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய வியாபாரத்தில் லாபம் இல்லை, எனக்கு லாபத்தை பரக்கத்தான வியாபாரத்தை கொடு, எனக்கு திருமணமாகி 10 வருடமாகிவிட்டது, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடு என்று ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கலாம். ஏன் சலஃப் மார்க்கறிஞர்களுடைய ஒரு கவுல், ஒரு கூற்று என்ன என்று தெரியுமா? உங்களுடைய மாவு, ரொட்டி செய்யக்கூடிய அந்த மாவுல உப்பு தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அப்ப அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள். நமக்கு என்ன தேவை? சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்க வேண்டும். என்ன தேவையாக இருந்தாலும் மனிதன் மீது ஒருபோதும் முழுமையாக சார்ந்திருக்க கூடாது. முஃமினாக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார்? வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முத்தவக்கிலூன். அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள் எப்போதும் அந்த அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள், மனிதரை சார்ந்திருக்க மாட்டார்கள். இப்போதும் நாம் அவருக்கு உதவி செஞ்சோம், பிற்காலத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார், இந்த எண்ணம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்காது. என்னுடைய கஷ்டம் காலத்தில் அவர் எனக்கு துணையா இருப்பாரு, இப்படி ஒரு முஃமின் எப்போதும் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை என்ன இருக்கும்? நான் எந்த நிலைமை இருந்தாலும் சரி அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் சூரத்துல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த சம்பவம் எப்படி அழகான சம்பவம்! அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறிய பிள்ளை, அவர்களுடைய மனைவி முதல் இருவரையும் ஒரு பாலைவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு வந்தார்கள். வந்து அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்அ. எந்த புல்லும் எந்த பூவும் வராத, எந்த செடியும் வளராத, எந்த மரங்களும் எந்த மிருகங்களும் இல்லாத ஒரு இடத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், அதற்கு நீதான் பொறுப்பாளி. அல்லாஹுடைய கட்டளை அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்தை செய்தார்கள். அதற்கு பிறகு இன்னைக்கு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, அடுத்த வார்த்தை அதைதான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمْ. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அப்ப இந்த ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். அப்ப பிரார்த்தனை நாங்கள் செய்யாமல் இருப்பதின் காரணமே இது ஒன்றுதான். இதுவும் ஒன்றுதான். என்னது? நாங்கள் மனிதர்களை சார்ந்து இருந்து நமக்கு இந்த அமைச்சர் உதவி செய்வாரு, நமக்கு இந்த சொந்த பந்தங்கள் உதவி செய்வாங்க, நாம் ஏன் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும், நான் தான் எழுதி பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு தான் அந்த பெண்ணை கொடுக்க முன் வந்துட்டாங்களே, இப்போ ஏன் நான் துஆ செய்யணும்? அப்போ இப்படி மனிதர்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் வஸ்வசாக்களை உருவாக்குவான். ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான். மிகப்பெரிய சம்பவத்தை பாருங்கள், நம்ம எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பத்ர் களத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 313 சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த நபி தோழர்கள் பயத்தோடு இருந்தார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் பத்ர் போருக்கு முன்பாக அந்த முந்திய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு லேசான சாரலான ஒரு மலையை கொடுத்து நிம்மதியான தூக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தூங்க வைத்தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்ஸலல் கைஸ, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த பத்ர் களத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு நாங்கள் வஅன்ஸல அலைஹிம் ஸகீனா, அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை போட்டு விட்டோம். எல்லோரும் நிம்மதியாக படுத்து விட்டார்கள். ஆனால் இங்க தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நின்று மரத்துடைய அடியில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் நாளை வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய, உன்னுடைய பேச்சை பரவக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இவர்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். எவ்வளவு பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தோளில் இருந்த துண்டு கீழே விழுந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து அந்த துண்டை மேலே அணிந்து விட்டார்கள், போட்டு விட்டார்கள். அப்போ ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பான்.
எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவில்லை. இரவு நேரம் ஒரு நபி, ஒரு படையுடைய தலைவர், அல்லாஹுடைய தூதர் எப்படி சாதாரணமாக தூங்க முடியும்? இறைவனிடம் மன்றாடி கேட்டார்கள், யா அல்லாஹ் வெற்றியை கொடு. அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அப்ப துஆ ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆயுதம். தாருஸ்ஸலாம் என்ற பதிப்பகத்தில் ஒரு அழகான ஒரு உருது புத்தகம், அந்த உருது புத்தகத்தில் ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒரு பழைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சலஃபுடைய ஒரு நல்ல சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன சம்பவம் என்று சொன்னால், முஸ்லிம்களை கொலை செய்வதற்காக பனு அப்பாசியாவிலிருந்து சில ஆட்சியாளர்கள் கொலை செய்ய சிலரை முன் வந்தார்கள். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் யாரை கொலை செய்ய வேண்டுமோ அவர் ஒரு மைதானத்துடைய நடுவிலே உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிறார். ஆயத்துல் குர்சி, சூரத்துல் யாசின், இந்த மாதிரி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மீது குற்றம் இல்லை. அதனால்தான் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து என்னை காப்பாற்று என்று சொல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தையால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார். அந்த நேரத்தில் அவர் அறிவிக்கிறார், என் பக்கத்தில் தான் 2 குதிரைகள் என்னை விரட்டி ஓடி வந்தது. அவர்கள் என் பக்கத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போன அந்த ஆளு? 2 பேருடைய கண்களில் அந்த மனிதன் தெரியவில்லை. அப்ப துஆவின் மூலமாக பல அற்புதங்கள் நடக்கலாம். யாரோ பேர் தெரியாத, ஊர் தெரியாத ஒரு நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவி செய்து கொண்டிருப்பார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் கேட்டால், பிரார்த்தனை செய்தால் போதும், அல்லாஹ் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவான். உங்களுடைய எண்ணம் போகாத அளவிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சுப்ஹானல்லாஹ். அப்ப துஆ ஒரு முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஆயுதம். என்று பாருங்கள், பலஸ்தீனுடைய சம்பவமாக இருக்கட்டும், இன்று குஜராத்தில் நடந்தது, யூபியில் நடந்தது, நம்முடைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்? போராட முடியுமா? சண்டை போட முடியுமா? போர் செய்ய முடியுமா? அவர்களால் அடித்து கொலை செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? அவர்களால் செய்யக்கூடியது மிக முக்கியமான ஒரே ஒரு ஆயுதம் அவரிடத்தில் இருக்கக்கூடியது துஆ. அவர்கள் செய்த துஆவின் காரணமாக எவ்வளவு பேர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய தியாகம் ஒருபோதும் வீணாகவில்லை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போ ஒரு மனிதனுடைய துஆ, பிரார்த்தனை அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இந்த துஆவின் சில ஒழுக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு துஆ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸிலே, திர்மிதியில் வரக்கூடிய, அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது அல்லாஹ்வை அழைப்பது என்ற அந்த துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்க வழிபாடு, ஒரு இபாதத். அல்லாஹ்வை எப்படி நாங்கள் தொழுகின்றோமோ அதற்கான நன்மை கிடைக்கிறதோ, அல்லாஹ்வை துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக. அப்ப துஆ தான் ஒவ்வொரு இபாதத்திலும் மஹ்தாக இருக்கிறது. எல்லா இபாதத்தை பாருங்க, துஆ இல்லாம அந்த இபாதத்து இருக்காது. எவ்வளவு தொழுகிறோம், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, எத்தனை ரக்காத்துகள். ஆனால் எல்லா ரக்காத்துகளிலும், எல்லா தொழுகையிலும் துஆ இல்லாமல் தொழுக முடியுமா? ஹஜ் செய்கிறோம், மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு முஸ்லிம்களுக்கு, பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ இல்லாமல் வெறுமனியாக அப்படி சுத்தி கொண்டிருந்து ஹஜ் முடிஞ்சிருமா? துஆ செய்ய வேண்டும். துஆ அந்த இடத்தில் ஒரு தூணாக இருக்கிறது. அப்போ துஆவின் மூலமாக தான் இபாதத்துகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். சரி, துஆவுடைய ஒழுக்கத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். துஆவுடைய ஒழுக்கம் என்ன? முதலாவது, நிறைய பேருடைய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஏதோ தானு கையை தூக்கிட்டு இங்கே அங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே துஆ செய்யறது.
யாரெல்லாம் எனக்கு இது கொடு, யாரெல்லாம் எனக்கு வீட்டில் காசு கொடு, யாரெல்லாம் எனக்கு புது வீடை கொடு. அவர்களுடைய கண் பார்வை வேறெங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய சிந்தனை வேறெங்கேயோ யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாயில மட்டும் அல்லாஹ்வை நாங்கள் துஆ செய்கிறோம். இது எப்படிப்பட்ட துஆ என்று தெரியுமா? அல்லாஹ்வை நாங்கள் கேலி கிண்டல் செய்கிற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு துஆவாக இது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கையாக சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பி காஃபிலின். என்ன துஆ, என்ன ஹதீஸ் அர்த்தம்? அல்லாஹ் அந்த மனிதனுடைய துஆவை கபூல் செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த மனிதனுடைய உள்ளம் அதை அசால்ட்டுத்தனமாக, சோம்பேறித்தனமாக, ஒரு பொடுபோக்காக இருக்கக்கூடிய நிலைமை எந்த மனிதனுக்கு வந்து விட்டதோ, துஆ செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய துஆ அவன் எவ்வளவு துஆ செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவனுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்யணும். எப்படி பிரார்த்தனை? நான் அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அப்படி நம்பிக்கை இருக்கணும். ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? வலியே இல்லைனாலும் நான் கேட்ட பிறகு அல்லாஹ் வலியை ஏற்படுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வலியை ஏற்படுத்தினானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை சூட இல்லாமல் ஒரு குளிராக அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் அவர்களை உயிரோடு 40 நாள் வரை உயிரோடு இருந்து அவர்கள் வெளியே வந்தார்களா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணறிலே விழுந்து மறுபடியும் எழுந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராக மாறினார்களா இல்லையா? இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் குர்ஆனிலே நமக்கு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? படிப்பினைக்காக தான். இந்த குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது. இவ்வளவு நபிமார்கள் வந்தார்கள், இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது, இந்த நபிமார்களுடைய இந்த பேச்சுகள் தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி புக்கு கிடையாது இந்த குர்ஆன். அவர்கள் செய்த பாவத்திலிருந்து நாங்கள் படிப்பினை எடுக்க வேண்டும். அதற்காக தான் அந்த சம்பவம். 1,00,000க்கு மேல் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் அல்லாஹ் 25 நபிமார்களுடைய பெயர்களை மட்டும், அதிலே 17-18 நபிமார்களுடைய சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான்? நாங்கள் அதிலிருந்து படிப்பினை எடுக்க வேண்டும். அதுதான் இந்த நபிமார்கள் எல்லாம் துஆவின் மூலமாக தான் 10 வருடம் 15 வருடம் கிட்டத்தட்ட 18 வருடம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் படுக்கையிலே இருந்தார்கள். அவ்வளவு அதிகமாக நோய். ஆனால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா? செய்தவுடன் அல்லாஹ் அதை விட பல மடங்கு அவர்களுக்கு கொடுத்தானா இல்லையா? அப்போ ஒரு முஃமினுடைய நம்பிக்கை, நான் கேட்டால் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட கேட்டா கொடுப்பானா, இங்கேயும் கிடைக்கல, சரி லாஸ்ட்ல அல்லாஹ்ட்ட வந்துருவோம். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. இங்க அங்க உதவி கேட்டு பார்ப்போம், கிடைக்கல அப்படின்னு சொன்னா எனக்காக துஆ செய்யுங்க ஜி, இப்படிதான் நம்மளுடைய வாயில வார்த்தை வரும். துஆவை ஒரு சாதாரணமாக லாஸ்ட் சான்ஸ் மாதிரி அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் துஆ தான் முதல் ப்ரெஃபரன்ஸ், அதுதான் மிகப்பெரிய ஆயுதம். கல்யாணம் ஆகலையா துஆ செய்யுங்க, பிள்ளை இல்லையா துஆ செய்யுங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா துஆ செய்யுங்க, ஒரு பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமா துஆ செய்யுங்கள், வியாபாரத்தில் லாபம் வேண்டுமா துஆ செய்யுங்கள், வீட்டில் நிம்மதி வேண்டுமா துஆ செய்யுங்கள். துஆவின் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் மாற்றப்படும். ஏனென்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், விதியில் 2 விதி இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். விதி 2 விதமாக விதி இருக்கிறது. ஒரு விதி மாற்றப்படாது, அது மாற்ற முடியாது. அதை எப்படி சொல்வாங்க? அத்தக்தீருல் முஸ்பத், நிலையானது, அதை மாற்ற முடியாது. இப்போ என்னுடைய தந்தைக்கு நான் பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய தந்தை நான் மாற்ற முடியாமா துஆவின் மூலமாக? அல்லது அல்லாஹ் நாளைக்கே மறுமையினால் வரணும் அப்படின்னு நம்ம செஞ்சா அல்லாஹ் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ மாற்ற முடியாத சில விஷயங்கள், சம்பவங்கள் இருக்கிறது. அந்த விதியை மாற்ற முடியாது. துஆ செஞ்சாலும் செய்யலனாலும் அந்த விதி எப்போது வருமோ அது அப்படிதான் வரும். ஆனால் 2வது அத்தக்தீருல் முஅல்லக், அது நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கும். முஅல்லக் அப்படின்னு சொன்னா தொங்கிட்டு இருக்கும். அல்லாஹ்விடம் நாங்க கேட்டால்தான் அது கிடைக்கும். அப்படி எப்படி 10 வருஷம் குழந்தைக்காக பிரார்த்தனை செஞ்சோம், கிடைக்கல.
11வது வருஷம் தர்காவுக்கு போயிட்டோம், உடனே கிடைச்சிருச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், தர்கால போனதுனால தான் கிடைச்சது. அப்படி இல்லை. அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருக்கான். வருஷம் நீங்க துவா செஞ்சீங்கல, அதுக்கப்புறம் தான் கிடைக்கும்னு வச்சிருக்கான். இப்ப நம்ம துவாவே செய்யல, உடனடியாக நமக்கு கிடைக்கும்னா எப்படி கிடைக்கும்? அப்ப நாங்கள் துவா செய்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கு கிடைக்கும். அப்ப துவா எப்படி இருக்க வேண்டும்? உள்ளத்துடைய உறுதியோடு, ஈமானோடு, யகீனோடு இருக்க வேண்டும். அந்த துஆவில் எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பானா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக கொடுப்பான். அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த துஆவில் யாரையும் ஷிர்க் வைக்கக்கூடிய அந்த நிலைமை வரக்கூடாது. ஷைத்தான் இப்படிதான் துஆவின் மூலமாக வஸ்வசாக்களை ஏற்படுத்தலாம். ஏன்னு தெரியுமா? ஒரு துஆவும் ஒரு இபாதத்து தான். அப்ப இபாதத்தில் அல்லாஹுக்கு இல்லாமல் வேறொருவரை நாங்கள் சேர்த்து விட்டால், பிரார்த்தனை செய்தால் அது ஷிர்க் ஆகிவிடும். அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அவனை தவிர வேற யாரிடம் நாங்கள் கேட்டால் அதுதான் ஷிர்க். வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் இந்த பள்ளிவாசலை நீங்கள் வணங்க கூடாது. பள்ளிவாசலை மட்டுமல்ல, வெளியிலும் சரி. ஹுனஃபா வயுகீமுஸ் ஸலாத வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி? இபாதத்தில், வணக்க வழிபாட்டில் ஒன்றுதான் அத்துஆ. அப்போ துஆவில் முதல் விஷயம் உறுதி இருக்க வேண்டும். அந்த துஆ தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ தானு கையை தூக்கிட்டு இல்லாம தொடர்ச்சியாக துஆ கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு அதிகமாக துஆ செய்வீர்களோ அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் அவ்வளவு அதிகமாக உயர்த்தப்படும். யார் அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்கிறார்களோ அவருடைய அந்தஸ்து, அல்லாஹ்விடத்தில் தரஜாக்கள் உயர்த்தப்படும். இது மட்டுமல்ல, அந்த துஆவில் எப்படி நம்பிக்கை இருக்க வேண்டுமோ, அந்த துஆவில் எப்படி எந்த விதமான ஷிர்க் இருக்கக்கூடாதோ, அதே போன்று துஆவில் நாம் எப்போதும் அல்லாஹ்வை துதி செய்து ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தை ஓதி, மூன்றாவது தௌபா பாவ மன்னிப்பை செய்த பிறகுதான் நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும். இதுதான் துஆவுடைய ஒழுக்கம். அல்லாஹ்வை துதி செய்யாமல், அல்லாஹ்வை புகழாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க முடியாது. ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா? இதுக்கப்புறம் தான் இது நடக்கும். இந்த ஸ்டேஜ் இருக்கு. அப்ப துஆ கேட்கணும் அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், துதி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை துதி செய்ய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை ஓத வேண்டும். ஸலவாத் இல்லாமல் துஆ கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய துஆ அந்த வானத்தில் தொங்கி இருக்கும், மேல மாட்டிக்கொண்டிருக்கும். அப்ப விதி சம்பந்தமாக பார்த்தோம் இல்லையா? அத்தக்தீருல் முஅல்லக் என்று சொன்னால் இரண்டாவது அந்த விதி மாட்டிக்கொண்டிருக்கும், தொங்கிட்டு இருக்கும். நாங்கள் அதை கேட்டால் தான் நமக்கு கிடைக்கும். யா அல்லாஹ், என்னுடைய கடன் பிரச்சனை தீர்த்து வை, சரி பண்ணிடு அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக அல்லாஹ் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவான். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அல்லாஹ்விடம் தொடர்ச்சியாக நாங்கள் பிரார்த்தனை செய்தால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இப்ப மூன்றாவது விஷயம் தௌபா, பாவ மன்னிப்பு. ஒரு மனிதன் தன்னுடைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் அல்லாஹ்வை புகழ்ந்து, இரண்டாவது ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத்தை ஓதி, மூன்றாவது நாங்கள் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு பாவியாக உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க? ஒரு கிரிமினல், ஒரு கொலைகாரன் கோர்ட்டில் எனக்கு சோஃபா வேணும், எனக்கு ஜெயிலில் எனக்கு டிவி வேணும், இதெல்லாம் கேட்கிறார். கொடுக்க முடியுமா அவரால்? நீதிபதியால் கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அந்த பாவத்தை உணர்ந்து, நான் செய்த பாவம் பாவம்தான், இந்த
இந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யக்கூடாது, இதற்கு என்ன வழிகள் இருக்கிறது, இதையெல்லாம் நாங்கள் யோசித்தால், இதையெல்லாம் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? எந்த ஒரு அமலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ்வுடைய தூதர் மீது 25வது அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனம் இறங்குகிறது. இல்லா மன் தாப, இன்னும் எவர்கள் தௌபாவை செய்து பாவ மன்னிப்பை கேட்டு, வ ஆமன நம்பிக்கை வைத்து, வ அமில சாலிஹன் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்படும். அல்லாஹு அக்பர். நாங்கள் அல்லாஹுக்கு மாறு செஞ்சிருப்போம், அல்லாஹுக்கு துரோகம் செய்திருப்போம், அல்லாஹுடைய பேச்சு மீறி இருப்போம், நாம் நிறைய பாவங்களில் ஈடுபட்டிருப்போம். விபச்சாரம், வட்டி, பொய், கோல்மூட்டி, புறம், வியாபாரத்தில் பொய் பேசுவது, உறவுகளை பிரிப்பது, ஷிர்க் செய்வது, திருடுவது, மிகப்பெரிய பாவங்கள், மது போதையில் இருப்பது, எல்லா பாவத்தை செய்தாலும் சரி பாவ மன்னிப்பு இல்லாமல் துஆ கேட்க முடியாது. அப்படி கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த துஆவுடைய மதிப்பே கிடையாது. ஒரு ஹதீஸ் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 3 நபர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்போதும் மறுக்க மாட்டான், எப்போதும் அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான். முதலாவது முசாஃபிர், பிரயாணி. இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துஆ. அப்போ நாம் துஆ சம்பந்தமாக வரக்கூடிய அந்த முசாஃபிர் விஷயத்தில் வந்துடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முசாஃபிர் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பிரயாணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான், அதை மறுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு பிரயாணி அல்லாஹ்விடத்தில் பரட்ட முடியோடு, அழுக்கு சட்டையோடு, முடியை சீவாமல் தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேட்கின்றான், யா அல்லாஹ் எனக்கு இதை கூடு, யா அல்லாஹ் எனக்கு அதை கூடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதஆமு ஹராமுன், அவன் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் ஹராமானது. அவன் வியாபாரத்தில் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் வட்டியில் வரக்கூடிய அந்த காசை வைத்து அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதெல்லாம். வஷராபுஹு ஹராமுன், அவன் குடிக்கக்கூடிய தண்ணீரும் ஹராமானது. வலிபாசுஹு ஹராமுன், அந்த வியாபாரத்தில் வட்டியின் மூலமாக ஹராமான வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த காசின் மூலமாக வரக்கூடிய அந்த காசிலிருந்து போடக்கூடிய அந்த ஆடை ஹராமானது. ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அப்படிப்பட்ட மனிதனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவன் போடக்கூடியது, சாப்பிடக்கூடியது, குடிக்கக்கூடியது எல்லாம் ஹராமானது, அல்லாஹுக்கு மாறு செய்தது. எப்படி அல்லாஹ் அந்த மனிதனுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான்? இப்போ சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல, ஏன் துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நாம் அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு முன்பாகவே நாம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், நான் என்ன ஹராமை செய்திருக்கிறேன்? என்ன ஹராமான காசு என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது? யாருக்காவது யாருடைய சொத்தையும் அபகரித்து இருக்கிறேனா? யாருடைய காசையும் நான் திருடு இருக்கிறேனா? யாருடைய வியாபாரத்தில் நான் ஹராமான விஷயத்தை எடுத்திருக்கிறேனா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து ஹராமிலிருந்து விலகி இருந்தால்தான் நமக்கு நம்மளுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கும். இவ்வளவு ஹராமான வேலைகளை செய்து, இவ்வளவு ஹராத்தான வேலைகளை செய்து கொண்டு கடைசியில் அல்லாஹ்ட்ட நாம புலம்பிட்டு இருக்கிறோம், யா அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறியே. நாம் அல்லாஹ்ட்ட எவ்வளவு துஆ செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானே. வீட்டில் பிரச்சனை, ஆனால் துஆ செய்கிறோம், துஆ ஏற்றுக்கல. மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, துஆ செய்கிறோம், முயற்சி செய்கிறோம், சண்டை பெருசாயிட்டு தான் இருக்கிறது. எப்படி? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு ஹராமான ஒரு விஷயத்தில் எப்படி பரக்கத் வரும்? அந்த வியாபாரத்தில், அந்த வாழ்க்கையில், அந்த குடும்பத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அப்ப ஹராம் இருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும்.
பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, யார் மீது அநியாயம் செலுத்தக்கூடாது, யாருடைய சொத்தையும் தவறி அபகரிக்க கூடாது, யாருடைய பொருளையும் திருடக்கூடாது. அப்படி செய்தால் அதெல்லாம் ஹராமாகிவிடும். அந்த ஹராம் நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒருபோதும் நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு அவ்வளவு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நமக்கு நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹராமில் இருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும் சகோதரர்களே. அடுத்து மிக முக்கியமான விஷயம் துவாவின் சம்பந்தமாக, நம்மளுடைய துவா எப்போதும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து எப்போதும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்கிறோமோ அதே போன்று நாங்கள் இந்த துவாவில் எப்போதும் ரசூலுல்லாஹுடைய துவாவை கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹுடைய துவா என்ன? பொதுவாக சொல்ல போனால் நமக்காக துவா செய்ய தெரியாது. யா அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கேளுன்னு கேட்குறோம். ஆனால் என்னைக்கும் இன்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து பிரார்த்தனை செஞ்சிருப்போமா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சின்ன சின்ன அழகான துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சின்ன துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யாரா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்களையும் எனக்கு கொடு, ஆத்தினா எனக்கு கொடு யா அல்லாஹ், ஒஃபில் ஆகிரத்தி ஹஸனா, அந்த மறுமை வாழ்க்கையில் என்ன நல்லதெல்லாம் இருக்கிறதோ அந்த ஹசனாக்களை எனக்கு குடிய அல்லாஹ், வகீனா அதாபன் நார், அந்த நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. சுருக்கமான துவா, எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் கேட்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துவா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துவாவிலே இதுவும் ஒன்று, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. ஆனால் நாங்கள் இந்த துவாவை கேட்டு பல நாட்களாக இருக்கும், பல மாதங்களாக இருக்கும், அல்லது பல வருடங்கள், ரமதானுடைய மாதங்கள் மட்டும் இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. துவாவின் விஷயமாக, துவாவுடைய விஷயத்தில் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஹராம் இல்லாமல் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு மாறு செய்திருக்கலாம், அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய குற்றங்களையும் பாவத்தையும் ஷிர்கையும் விபச்சாரத்தையும் வட்டியிலே பொய்யிலே எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கலாம். அந்த பாவம், நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு கேளுங்கள் பிரார்த்தனையை, அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிப்பான். பிரார்த்தனை செய்வதற்கு முன்பாக நாங்கள் செய்த அத்துணை பாவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு நான் மாறு செய்து விட்டேன், தனிமையில் இருக்கும் பொழுது நான் உன்னுடைய கட்டளையை மீறி விட்டேன், நான் அந்த மனிதன் அந்த சகோதரனிடம் தவறாக நடந்து விட்டேன். யா அல்லாஹ், உன்னுடைய பேச்சை கேட்காமல் என்னுடைய மன இச்சையை பின்பற்றி விட்டேன், தொழுகையை விட்டு விட்டேன், ஹஜ் நோன்பு சகாத்தை கொடுக்காமல் விட்டு விட்டேன். யா அல்லாஹ், பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன். யா அல்லாஹ், இப்படின்னு அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்டு பாருங்க. அல்லாஹு அக்பர். உள்ளத்திலே ஒரு மன நிம்மதி, கல்புக்கு ஒரு சுக்கூன், ஒரு ராஹத். அதற்கு பிறகு அல்லாஹ்விடம் கையை உயர்த்தி கேளுங்கள், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடு. அல்லாஹ் எப்படி கொடுக்காமல் இருப்பான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களுடைய வழியிலே பாதையிலே முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் வழியை காட்டுவோம், அவர்களுடைய வழிகளை நாங்கள் இலேசாக்குவோம். ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அப்போ ஒருபோதும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஷைத்தான் இந்த நேரத்தில் வருவான். அப்பா, ஒரு தொழுவது இல்லை, ஃபஜருக்கும் நீ போகிறது கிடையாது, பள்ளிவாசலுக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது, நீ என்ன அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய போற, என்ன துவா செய்ய போற? இப்படிதான் பல பேர் இன்று துவா செய்யாமல் இருக்கிறார்கள், கேட்காமல் இருக்கிறார்கள். படைத்த இறைவனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துவாவை அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஷைத்தான் இப்படி வசவசாக்களை போடுகின்றான். தொழுவாத நீ அல்லாஹ்ட்ட என்ன கேட்க போற? விபச்சாரத்தின் வட்டியில் இருக்கக்கூடிய நீ என்ன அல்லாஹ்ட்ட கேட்க போற? எதுவும் இல்லை, வா அப்படியே போலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய துவாவின் மூலமாக இந்த நம்பிக்கை ஷைத்தான் எடுத்து விடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. 39வது அத்தியாயம் சூரத்து ஸுமர் 51வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே சொல்லுங்கள். யாருக்கு தெரியுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய அடியார்களே. யா இபாதி, மனிதா,
அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் மீது அதிகமாக அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அதிகமாக பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, நான் அல்லாஹ்வுக்கு அதிகமாக மாறு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, இந்த வசனத்தை கவனியுங்கள். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன் மீது அதிகமாக அளவு கடந்து பாவம் செய்யக்கூடியவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்கக்கூடியவன் காஃபிர் என்று சூரத்துல் யூசுஃபிலே நாங்கள் படிக்கலாம் சகோதரர்களே. ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, துஆ கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு. அந்த நம்பிக்கையோடு அழுது பிரார்த்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் அந்த துஆவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். குர்ஆனிலே வசனம் இறங்குகிறது. சூரத்துல் ஃபத்ஹ் 47வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, 48வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅக்கர். 2வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நிச்சயமாக உம்முடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியோர்களே? இன்னி அஸ்தக்ஃபர்து யௌமன் 70 மர்ரத்தன், அல்லது சில ஹதீஸில் 100 மர்ரா, நான் ஒரு நாளுக்கு 100 முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருக்கின்றேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் இப்படி என்று சொன்னால், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்? கடைசியாக நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லுங்கள். கடைசியாக நான் எப்போது அல்லாஹ்விடம் அழுது தௌபாவை செய்திருப்பேன்? எவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கும், எவ்வளவு மாதங்கள், எவ்வளவு காலங்கள் சென்றிருக்கும். அல்லாஹ்விடம் தனிமையிலே உட்கார்ந்து பாவ மன்னிப்பை கேட்டு அழுதிருப்போமா சகோதரர்களே? நமக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், உடனடியாக ஒரு மனிதனை பார்த்து அழுகிறோம். கணவன் மனைவியை பார்த்து அழுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அழுகிறார்கள், மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து அழுகிறார்கள், சகோதரன் சகோதரி பார்த்து அழுகிறார்கள். ஏன்? கஷ்டம். அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடம் சொல்லி அழுங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தீர்த்து வைப்பார். யாரிடம் அழுவ வேண்டும்? படைத்த இறைவனிடம் அழுதால் அதப்போதான் பிரயோஜனம். அல்லாஹ் சொல்லுகின்றானே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 7 வானத்துக்கு மேல் அர்ஷில் இருக்கக்கூடிய ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்தில் எந்த நேரத்தில்? இறைவுடைய இறுதி நேரத்தில், கடைசி பாகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்தில் வந்து அழைப்பை கொடுக்கின்றான். யாரு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கிறார்? கேளுங்கள், நான் மன்னிப்பேன். யாருக்கு என்ன துஆ வேணும் கேளுங்கள், நான் கொடுப்பேன். கொடுக்கக்கூடியவன் கீழே வந்து விட்டான். ஆனால் கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு பெட்ஷீட்டை நகர்த்தி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. துளுவுல அது பிரச்சனை இல்லை. ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம். இரவு நேரத்தில் திடீர்னு முழிப்பு வருது, அல்லாஹ்விடம் துஆ செய்யலாமே. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்திருக்கிறான், நமக்காக அல்லாஹ் பிரார்த்தனையை கேட்கிறான் என்று அல்லாஹ் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடாதா சகோதரர்களே, பெரியோர்களே? சாதாரணமாக மனிதனிடத்தில் ஒரு முறை 2 முறைக்கு மேல் கேட்டால் கோபம் வரும். உதவி செஞ்சோம், இப்போ ஒரு 5000 கொடுத்துட்டோம் வச்சுக்கோ, அடுத்த தடவை வரும் பொழுது சரிப்பா வச்சுக்க அப்படின்னு 2வது முறை கொடுத்துருவோம். 3வது முறை என்னப்பா அறிவு இல்லையா அவனுக்கு? அப்படிதான் நம்ம கேட்போம். மனிதனுடைய இயல்பு இதுதான். இறைவன் அப்படி அல்ல, அவன் படைத்தவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மனிதர்களுக்கு கேட்டால் கோபம் வரும், அவனிடத்தில் கேட்காமல் விட்டால் தான் கோபம் வரும். அல்லாஹ்கிட்ட கேட்கல, அவனுக்கு கோபம் வருது. அப்ப என்னுடைய நினைவு இல்லையா உங்களுக்கு? ஏன் என்னிடம் பிரார்த்தனை செய்ய மாட்டேங்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். அப்புறம்
பிரார்த்தனை எவ்வளவு முக்கியமான ஒரு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, பெரியவர்களே. அப்போ துஆ ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு துஆ விதியை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு துஆ வாழ்க்கையிலே பிரச்சனையை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த துஆ நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்விடம் எவ்வளவு பிரார்த்தனை செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நன்மைகள். இப்போ அதிகமாக பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை, அப்படியே சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளோ கேட்கிறோம், ஏன் அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறான்? 10 வருஷமா ஒரு துவா கேட்கிறேன், ஆனால் ஒரு துவா கபூல் ஆகலை. அப்போ என்னத்தை கேட்குறோம் நான்? அப்போ அல்லாஹ் என்ன ஏன் இவ்வளோ அந்த துவா மட்டும் ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான்? நமக்கு ஒரு கேள்வி வருமா இல்லையா? ஆனால் இந்த ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் 3 விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் கேட்டதை அவன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் ஒரு பெண்ணை ஆசைப்படுறீங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லது இரண்டாவது, அந்த உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை பாதிப்பிலிருந்து அந்த துஆ ஒரு தடையாக இருக்கும். அந்த துஆவின் மூலமாக அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி விடுவான், அந்த பாதிப்பை அல்லாஹ் எடுத்து விடுவான். அதுக்கு அந்த துஆ மிகப்பெரிய காரணம். மூன்றாவது, அதுதான் சிறந்தது, நாளை மறுமையிலேயே நன்மை நன்மை என்று அலையக்கூடிய அந்த நேரத்திலே, மஹ்ஷருடைய அந்த மைதானத்திலே மனிதர்களுக்கு நன்மை குறைவாக இருக்கும் பொழுது அவர்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த துஆவை அல்லாஹ் நன்மையாக மாற்றி அந்த மனிதனுக்கு கொடுப்பான். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், பாருங்க, நான் இந்த உலகத்தில் என்னுடைய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்துணை துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இப்போது எனக்கு நன்மையாக வந்திருந்தால் சொர்க்கத்தில் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில் போயிருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு மனிதன் எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் துஆ செய்ய வேண்டும். இன்னும் துஆவுடைய ஒழுக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா? சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உதுஉ ரப்புக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, பிரார்த்தனை கேளுங்கள். ஆனால் சில ஒழுக்கம், என்ன ஒழுக்கம்? ததர்ருஅன், ஒரு நடுக்கத்தோடு. அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை கொடு, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? துஆ கேட்கும் பொழுது துஆவுடைய கவனமே இருக்காது. இப்போ நோன்பு காலம் வரும், இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்யணும்னு சொல்லுவாங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சகோதரர் நம்மளுடைய ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறார், என்னுடைய வடை எதுக்கு எடுத்த? துஆ செஞ்சுட்டு இருக்கோம். பாய் இங்கே ஜூஸ் போடுங்க பாய், துஆ செஞ்சுட்டு இருப்போம். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை, துஆவுடைய நிலைமை. அல்லாஹு அக்பர். அந்த நேரம் யாரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறோம்? அல்லாஹ்விடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதனிடம் சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்படி யாராவது ஒரு பெரிய மனிதனிடம் பார்த்து பேச முடியுமா? அப்ப அல்லாஹ்வுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, கண்ணியம் இதுதானா? துஆ என்பது மிகப்பெரிய அல்லாஹ்விடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம். அப்ப நம்மளுடைய துஆ உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வேணும். அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான், அந்த நம்பிக்கை வேணும். மூன்றாவது, வஹுஃபியா. எல்லாரும் முன்னாடி துஆ செய்வது பெரிய விஷயம் அல்ல, தனிமையில துஆ செய்யணும். அதுதான் இஹ்லாஸான துஆ, அதான் இஹ்லாஸான தௌபா. அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? உதுஉ ரப்புக்கும் ததர்ருஅன் வ குஃபியன். மறைமுகமாக தனிமையில இருந்து, எல்லாம் தூங்கி இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் 2 ரக்காத் தொழுவதற்காக எழுந்திருக்கிறார். தொழுக முடியல, சரி பரவாயில்லை, 2 நிமிஷம், ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்கலாமே. அல்லாஹுக்கு அந்த துஆ பிடிக்கும், அல்லாஹுக்கு அந்த பிரார்த்தனை பிடிக்கும். இப்ப நாம் தனிமையிலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும், தௌபாவை கேட்க வேண்டும். துஆவுடைய சில நேரங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக ஒரு நீண்ட ஒரு பயான் கூட இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை பார்ப்போம், வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அப்போ துஆவுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய என்ன விஷயம் தெரியுமா? முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றிலிருந்து அதை விலகி இருங்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும்,
இன்று நமக்கு இப்போது நமக்கு மரணம் வந்து விட்டால் அந்த ஹராமான விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு நமக்கும் அதுக்கும் தொடர்பு இருந்து நாங்கள் மரணித்து விட்டால் அல்லாஹு அக்பர், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது விஷயம், எப்போதும் அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ஷா யா அல்லாஹ், நீ நினைத்தால் எனக்கு கொடு, நீ நினைத்தால் எனக்கு கொடுக்காது. இப்படி துஆ செய்யக்கூடாது. எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ், நான் கேட்டால் நீ கொடுப்பேன், அப்படி நம்பிக்கை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப மூன்றாவது விஷயம், தனிமையிலேயே துஆ செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொண்டு, அதே போன்று துஆவுடைய ஒழுக்கத்திலே முதலில் அல்லாஹ்வை துதி செய்து ரசூலுல்லாஹின் மீது ஸலவாத் ஓதி தௌபா செய்து அதற்கு பிறகு நம்மளுடைய பிரார்த்தனை, கையை உயர்த்தி வைத்து தன்னுடைய கைகளை கரங்களை வானத்தின் மேல் இந்த மாதிரி உயர்த்தி வைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அபுதாவுது வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாதிரி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வகூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி